சின்ன வயசில் ஸ்கூல் முடித்து வெளியில் வந்த உடனே நெல்லிக்காய், நவ்வாப்பழம், இளந்தப்பழம் அப்படின்னு வாசல்லே விற்பாங்க. 50 பைசாவுக்கு கை நிறையா கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கிவி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அப்படின்னு டிசைன் பேரில் டிசைன் பாக்ஸில் விற்கிறாங்க. எல்லா பழங்களும் நல்ல பழங்கள் தான். இருந்தாலும் இந்த வெளிநாட்டு பழங்களுக்கு, அது இம்போர்ட்டட் பழங்களுக்கு மவுஸ் அதிகமாக இருக்குது. இந்த இம்போர்ட்டட் பழங்களுக்கு நிகரான நம்ம ஊர் பழங்கள் என்னென்னு பார்ப்போமா? கிவிக்கு பதிலாக நெல்லிக்காய், க்ரீன் ஆப்பிளுக்கு பதிலாக கொய்யாப்பழம், ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக மாதுளை, ப்ளூபெரிக்கு பதிலாக கருப்பு திராட்சை, பிளாக்பெரிக்கு பதிலாக இந்தியன் பிளாக்பெரி அப்படின்னு சொல்லப்படுற நவ்வாப்பழம், செர்ரிக்கு பதிலாக இலந்த பழம், பீச்சுக்கு பதிலாக சீம இலந்தை, துரியனுக்கு பதிலாக பழாப்பழம், பேஷன் ஃப்ரூட்டுக்கு பதிலாக விளாம்பழம் அப்படின்னு சொல்லப்படுற வெல்வப்பழம், லிச்சிக்கு பதிலாக நுங்கு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த விவசாயி அப்படிங்கிற படத்தில் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் வரியில் சொல்லியிருப்பார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க, என்னதான் குளோபலைசேஷன் ஆனாலும் நம்ம ஊர் பழங்களையும் உணவையும் மறக்க வேணாமே. Download ShareChat.